இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். நான் சுதா சத்யநாராயணன். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவில் முதன்மை நிர்வாகியாக இருக்கேன். இப்போது ஜென்ரலாகவே வந்து 10th 12th எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விதமான ஃபியர்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இப்படியெல்லாம் இருக்குது, நமக்கு மட்டும் என்ன இப்படி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மைண்டில் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிற விஷயம் எப்படின்னா, நான் எல்லாமே படிக்கிறேன், பட் ஆனால் நேரம் நெருங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்னையே அறியாமல் ஒரு விதமான பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கேட்டிங்கன்னா சில எக்ஸாம் சென்டர்ஸோட வாசலில் போய் பார்த்தீங்கன்னா புக்ஸை திறந்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய என்ன சொல்கிறது தாட்ஸை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட்டுன்னு தெரியாமல். பட் ஆனால் இதெல்லாம் அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஃபியர் வந்து அவசியமே இல்லை. நிறைய ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலபஸ் வந்து நிறைய சொல்லித்தரோம். பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போய்டுறோம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு முதன்மையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து படித்து முடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலே எனக்கு படித்தது திருப்பி ரீகால் பண்ணி பார்த்தா அது சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் படித்தது நமக்கு மறக்குது அப்படின்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். நம்ம ஏதாவது ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருக்கோமா, இல்லை நம்ம ரேண்டமாக லெசன்ஸ் எடுத்து படிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். நம்ம கரெக்டான ப்ராப்பரான ஷெடியூல் பிளான் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த விதத்துலையுமே நம்மளோட ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. முக்கியமாக இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க வந்து உங்களோட நேரம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜஸ்ட் வந்து ரீகால் தான் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லா விஷயத்தையுமே. அப்படி நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஷெடியூல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிளான் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ரீவிசிட் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டான பிளான் தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த. எவ்ரி 10 minutes 20 minutes வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களோட மைண்டில் போய் ஃபுல்லாக நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. ஸோ போமோடோரா அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி 25 minutesக்கு மேலே நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்மகிட்ட இருக்காது. நம்ம என்ன தான் படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளால் தொடர்ந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளான் போடும்போதே போமோடோரா டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நான் படிக்க போகிறேன், அதில் இத்தனை நிமிஷம் நான் வந்து பிரேக் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு பிளானாக போட்டுக்கோங்க. இந்த பிளான் போட்டிங்க அப்படின்னா எவ்ரி 25 minutes அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கோட ஆக்சுவல் டைம். பட் ஆனால் அது நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 10 minutes தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு நம்ம மைண்ட் வந்து வேறு எங்கேயோ போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம படித்ததை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோமா, நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம், ஆனால் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே டவுட்டாக இருக்கும், செல்ஃப் டவுட் வரும். இந்த மாதிரி ஒருத்தருக்குமே அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது சேமாக இருக்காது. எனக்கு வந்து ஒரு புக்கை 30 minutes வரைக்கும் தொடர்ந்து படிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குன்னா, இன்னொருத்தருக்கு 1 hour கூட தொடர்ந்து படிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கும். அது ரீசன் என்ன அப்படின்னா, படிக்க அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த டைமுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு சயின்ஸ் எடுக்கிறீங்க, போர்ஷன் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லையா, ஸோ எனக்கு வந்து இந்த டைம் வரைக்கும் தான் முடியுது, இதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல அப்படின்னு உங்களால் தோணுச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ அதுலேருந்து அது வரைக்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண டைம்லேருந்து கரெக்டாக ஒரு 5 minutes வந்து கேப் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 10 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10:25 or 10:20 வரைக்கும் தான் நான் படிக்க போகிறேன். ஸோ அடுத்த 5 minutes வந்து என்னோடய பிரேக் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பிரேக்குனா இது வந்து ஸ்டடியிலேருந்து டோட்டலாக உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு பிரேக்காக இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படி வைக்காதீங்க. எழுந்து கிச்சனுக்கு போங்க. கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிட்டு திருப்பி வந்து உட்காந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஷெடியூலை வந்து போமோடோரா டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்டென்ஷன் ஸ்பேனுக்குள்ளே உங்களோட விஷயங்களை நீங்கள் அழகாக ரீகலெக்ட் பண்ணி உங்களால் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஷெடியூலை வந்து உங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டடி பிளான் வந்து கரெக்டாக இருக்கா, இன்னைக்கு நான் இதை படிக்க போகிறேன், சயின்ஸ் இன்றைக்கி படிக்க போகிறேன், மேக்ஸ் இன்றைக்கி படிக்க போகிறேன், இல்லை இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற
மாதிரி ஏதாவது ஷெட்யூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி எழுதி ஒட்டுங்க. எழுதி ஒட்டுறது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் அதை பாருங்கள், இதை முடிச்சிட்டோமா, இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. இந்த டிக் மார்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இப்போ ஒரு க்ரீன் பென்னோ இல்லை ஒரு ரெட் பென்னோ வச்சு நீங்கள் இதை பண்ணும்போது க்ரீன் வாங்கணுன்னா நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நான் இதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஒரு க்ரீன் பெனில் நீங்கள் டிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே என்னால் இதை பண்ண முடிஞ்சுது. ஒரு ரெட் பெனில் நீங்கள் வந்து இன்ட்டு போடுறீங்க அப்படின்னா ஓ இத்தனை நான் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னும் போது நம்மளே அறியாமல் நம்ம இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா தொடர்ந்து, ஸோ இதை நாளைக்கு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஒரு புரிதல் ஏற்பட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அழகாக அதை நம்மளே ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஸோ எவ்ரிதிங் நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம மைண்டு தான் லாஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ மைண்டை வந்து நீங்கள் நிறைய தாட்ஸ் வராமல் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக எப்படி சொல்கிறது கட்டுப்படுத்தி ஒரே வழியில் போகிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும், ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து ஸ்டடி பிளான் எந்த அளவுக்கு கரெக்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மைண்ட் மேப்பை. ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே அந்த காலத்துலேருந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ படிக்கிறோமோ அதை எழுதி பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்போ இருந்ததை விட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாணவ சமுதாயத்துக்கு வந்து படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் நிறையவும் இருக்குது படிக்கிறதுக்கும். அதனால எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே எழுத முடியாது, சிலபஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் நம்மளால் ஒரு மைண்ட் மேப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். மைண்ட் மேப் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு டாபிக் போடுறீங்க, அந்த டாப்பிக்லேருந்து சப் டாபிக்ஸ் எல்லாமே சுற்றி நம்ம எழுதிட்டு அதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையுமே குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி அந்த மைண்ட் மேப்பை சுற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எழுதுறது மூலமா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிருக்கும். அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து என்ன படித்தோமோ அதை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு டெக்னிக் வந்து இப்போது ரீசெண்டாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டுருக்க ஒரு டெக்னிக் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளாஷ் கார்டில் வந்து நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், சயின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து சயின்ஸில் ஃபோர்ஸுங்கிற டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிடணும். இதை வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டில் எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு வாட்டியும் நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா அதை இன்னொரு பாக்ஸுக்கு மாற்றுங்க. இப்போ நான் இந்த டாபிக் முடிச்சிட்டேன், ஏன்ற டாப்பிக்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றுங்க. ஸோ பி எடுக்கிறீங்க, பியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஸோ இதை வந்து அடுத்த பாக்ஸுக்கு மாற்றுங்க. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒன்ஸ் இன் அ வீக் வந்து நீங்கள் முடித்த டாப்பிக்லேருந்து திருப்பி அந்த ஃப்ளாஷ் கார்டை எடுத்து படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு திருப்பி ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே இது எனக்கு புரிஞ்சிருக்கு, இது எனக்கு ஞாபகம் இருக்குது, 1 வீக் ஆயும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நீங்கள் தேர்ட் பாக்ஸ்க்கு மாற்றலாம். ஸோ ஏன் இதை செகண்ட் பாக்ஸில் வச்சு திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி படித்தாலோ இல்லை 2 வாட்டி படித்தாலோ இல்லை அந்த வீக்கில் படித்தாலோ நமக்கு அப்படியே ஞாபகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கும். அதனால நம்ம ஏபிசின்ற பாக்ஸ் வச்சு ஸோ ஏ பாக்ஸில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களை போட்டு வச்சு படித்து முடித்த உடனே பி பாக்ஸ்க்கு மாற்றுங்க. பி பாக்ஸில் வந்து ரீவிசிட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஒன்ஸ் இன் அ வீக் அந்த டாபிக்ஸை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கோம் அந்த டாப்பிக்கை அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுலேயும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, இந்த டாபிக் வந்து நான் வெல் வெர்ஸ்டாக இருக்கேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி சி பாக்ஸ்க்கு மாற்றுங்க. ஸோ சி பாக்ஸில் இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் வந்து டேம் ஷுர் நீங்கள் வந்து அதில் சூப்பராக எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அதனால நீங்கள் ஒரு வாட்டியும் முடிக்கும்போது இது வந்து ஒரு கேம் மாதிரியும் இருக்கும். அட் அ டைம் வந்து இதை நான் ஈஸியாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கும் கொடுக்கும். இல்லை ஜென்ரலாகவே நம்ம படிக்கிறோம், புக்கு வைக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி இது ஒரு கேம் மாதிரி நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். இன்னும் ஈவன் பெற்றோர்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் படித்தா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்ஸை நீங்கள் எழுதி போட்டு இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இது பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் வரும். சி பாக்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடி டைமில் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்.